வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். இப்போ நாடு முழுவதும் கேஸ் ப்ராப்ளம் வருது. கேஸ் ட்ரபிள் அப்படின்னா மனுஷங்களுக்கு கேஸ் ட்ரபிளுங்கிறது வேறு. இப்போ எரிவாயு எரிபொருள் இது ரெண்டுமே வெஸ்டர்ன் ஏஷியாவிலேருந்து தான் வருது. ஈரான் ஈராக்லேருந்து வருது. சரிங்களா? அது நமக்கு widely used in our kitchen. Gas. பெட்ரோலுங்கிறது you can say where it is used for vehicle. சரி, ஓகே. இப்போ ஹோட்டல்லாம் மூடுறாங்க, விறகு அடுப்பு எல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்லாம் பேச்சு வருது. இந்த கேஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் எப்படி சமைச்சாங்க? ஃபஸ்ட்டு விறகு அடுப்பு தான். அதுக்கு முன்னாடி கற்கால நேரங்கள்லாம் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, பவர் ஹீட் பை ஃப்ரிக்ஷன் மிக்குக்கெல்லாம் அதெல்லாம் விட்ருங்க. இல்லை, ஆரம்பித்தது விறகு அடுப்பு. காட்டில் எதுவும் சொல்லி கொடுக்கறது எதுக்கு? இந்த விறகு அடுப்புக்கு தான். அது ஒரு தொழிலாக வச்சுருந்தாங்க. விறகு கடைகள் உண்டு. சவுக்குங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அது நின்று பிரமாதமாக எரியும். புளிய மரங்கிறது உங்களுக்கு தெரிய முண்டாக இருக்கும், நல்லா எரியும். இந்த விறகுன்னா சவுக்கும் அப்புறம் இந்த புளிய மரம் தான் விறகு ரொம்ப காமனாக யூஸ் ஆகுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் கறி அடுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் கும்முட்டின்னு இப்போ இரும்புன்னு இருக்குது. அது கீழே மேலே அந்த தேங்காய் நாரை போட்டு அதில் அந்த கறியை போட்டு கீழே வெறும் பேப்பர் அதை கொளுத்தி விட்டால் போகிறோம், பிரமாதமாக நின்று எரியும். கனல்னு வரும். there won't be any flames, but there was only a heat. அந்த ஒரு இதுதான் வரும். அந்த ஒரு இதில் சமைச்சாங்க. காப்பி போடுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அது கும்முட்டி அடுப்பில் காப்பி போடுறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் மறந்தாச்சு. சரி, ஓகே. அடுத்து என்ன தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரத்தூள், சா டஸ்ட். சாமில் மரக்கடை. இந்த மரங்களெல்லாம் மிஷினில் வச்சு கட் பண்ணி பிளாங்காக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மரப்பலகைகள். அப்போ அந்த மரத்துலேருந்து வர்ற தூள்னால் மரத்தூள், சா டஸ்ட். அந்த சா டஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. தட் வாஸ் எ வெரி வெரி காமன் திங் ஃபார் கிச்சன். அந்த அடுப்பு தனி அடுப்பு. அந்த அடுப்பு வட்டமாக இருக்கும். அது கீழே கொஞ்சம் இடம் இருக்கும் இது போடுறதுக்கு. நடுவில் இரும்பு ஒரு குழாயை வைப்பாங்க. இரும்பு குழாயை வச்சு அதை சுற்றி மரத்தூளை நல்லா டைட்டாக நல்லா அமுக்கு வைப்பாங்க. ஃபுல்லாக அமுக்கு எடுத்தோன்னா அந்த இரும்பு குழாய் எடுத்துடுவாங்க. அப்போ நடுவில் அந்த ஒரு ஹாலோவாக பைப் மாதிரி இருக்கும், மரத்தூள்லேயே இருக்கும். அப்போ கீழே நீங்கள் பேப்பரை போட்டு எரிய விட்டிங்கன்னா பிரமாதமாக எரியும். நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் ஃப்ளேம் பிரமாதமாக வரும். அப்போ இப்போல்லாம் இது கிடையாது, பார்த்துருக்க மாட்டாங்க. அது போச்சு. அதுக்கப்புறம் வந்தது கெரசின், சீமத்தண்ணி. இட் கேம் ஃப்ரம் ஃபாரின், ஸோ இட் வாஸ் கால்டு சீமத்தண்ணி. அந்த கெரசின் அடுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். திரிகள் இருக்கும். அந்த திரி கடையில் விற்கும். திரி மாற்றிட்டே இருக்கணும். டெல்லி போகிறவங்கலாம் ஜனதா ஸ்டவ் வாங்கிட்டு வருவாங்க. கேள்விப்பட்டீங்களா? கேட்பாங்க, சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஃபேமஸ். 100 ரூபா அது ஜனதா ஸ்டவ். எல்லா டெல்லி போயிட்டு வர்றாங்க, எல்லாரோட கையில் அந்த ஜனதா ஸ்டவ் இருக்கும், கெரசின் ஸ்டவ். அந்த கெரசின் ஸ்டவ் போயிடுச்சு. அதில் 16 ஓட்டம் இருக்கும். அதில் 16 திரி போட்டு எரிய விட்டால் பிரமாதமாக எரியும் கெரசின் ஸ்டவ். கறி இல்லாமல் நமக்கு இந்த விறகு, இந்த கறி, மரத்தூள்லாம் உங்களுக்கு கறி பிடிக்கும். இந்த கெரசின் தான் பிகேம் வெரி வெரி பாப்புலர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் நீட்னஸ். கறி இல்லாமல் பாத்திரங்கள்லாம் கறி படியாது. அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது போன அப்புறம் வந்தது தான் இந்த கேஸ். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு என்ன அப்படின்னா, கேஸ் வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடியே
எலக்ட்ரிக் காயில் வந்து கிடைக்குங்க கடையிலலாம் வந்து அடுப்பு மாதிரியே இருக்கும். சுவிட்ச் போட்டிங்கன்னா அது வந்து நல்ல கனலாக எரியும், அது நல்ல ஹீட்டு கொடுக்கும். பால் காய்ச்சறது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, கடையிலாம் அதான் வச்சுப்பாங்க பால் காய்ச்சறதுக்கு. அது வந்து அந்த காயில் வந்து நல்லா சிகப்பாக அப்படியே ஹீட் கொடுக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து கறியே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி செலவாகும், ஆனாலும் ஃபேமஸாக இருந்தது. அந்த காயில் ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னே கடைகள்லாம் இருக்கும், கடையில் கடையில். அது டக்குன்னு பிச்சுக்கும். அது பிச்சு வச்சுன்னா கொண்டு போய் கொடுத்தா மாற்றணும், இல்லை அதே வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதை அவங்க அதுக்கெல்லாம் ஆளுங்க இருந்தாங்க. அது போனப்புறம் வந்தது தான் கேஸ். வெரி பாப்புலர் மோட் மெத்தட் ஆஃப் குக்கிங். அந்த ஒரு கேஸ் வந்த உடனே எவரி ஒன் ஃபெல்ட் வெரி ஈஸி. இதில் வந்து கறியும் கிடையாது, கறி படையவே படையாது. ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கேஸ். சரி, ஓகே. அப்புறம் வந்து கேஸுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வி யூஸ் இண்டக்ஷன் ஸ்டவ். எலக்ட்ரிக் தான், அதுவும் மேக்னெட்டிக் நினைக்கிறேன். அது வந்து வச்சோன்னு நல்லா தான் இருந்தது, ஃபேமஸாக இருந்தது. இப்போ இட் இஸ் கோயிங் டு கம் பேக், மேக் அ கம் பேக் பிகாஸ் ஆஃப் ஷார்ட்டேஜ் ஆஃப் கேஸ் சிலிண்டர்ஸ். இதுக்கெலாம் ஒரு வேலை ரொம்ப ஃபேமஸாக வந்து ஒன் ஃபேமஸாக இருந்து இட் லாஸ்ட் த ரேஸ் அகேன்ஸ்ட் த கேஸ் ஸ்டவ், அகேன்ஸ்ட் த சிலிண்டர் கேஸ். அவ்வளோவா யூஸ் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஓவன் கூட யூஸ் பண்ணணும் நம்ம. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆல் அதர் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் குக்கிங் மீடியம். சரிங்களா? இப்போ இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்துடுச்சு. ஒன்று வந்து பெட்ரோல் வந்து தட்டுப்பாடு வரலை. ஆனால் பெட்ரோல் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிதம்பர ரகசியம். நோபன் வில் டெல் யூ. எல்லோருக்கும் சொல்லவே மாட்டாங்க பெட்ரோலுங்கிறது. இது கேஸ் அப்படி தான் இருந்தது. பட் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அவங்களுக்கு கேஸ் வந்து அவுட்சோர்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இட் வாஸ் பீயிங் இம்போர்ட்டட் ரெகுலர் பேசிஸ். தேர் இஸ் அ ஸ்மால் பிரேக் அப்னாலும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். சரிங்களா? இப்போ இந்த ஒன்றுனா வச்சுங்க, நம்ம முதல்ல வந்து நம்ம நாட்டில் மழை பெய்யல அப்படின்னா பயிர்கள் வாடும். சரிங்களா? ஆனால் டேர்ஸ் பேக்கில் வந்து தெர் வாஸ் ப்ரொபகண்டா. தண்ணி மேலே இருந்து வராட்டி என்ன, மழை பெய்யாட்டி என்ன, கீழே இருக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு ப்ரொபகண்டா. அப்போ ஆரம்பிச்சது அந்த போர்வெல் போட்டு 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 முடிஞ்சிட்டாங்க. எக்ஸ்பர்ட்லாம் வந்து வான் பண்ணிட்டாங்க, அளவுக்கு அதிகமாக நிலத்தடி நீரை நாம் உறிஞ்சி விட்டோம். அப்படி வந்து நின்றுச்சு. 80 அடி 100 அடியில் வந்து தண்ணியெல்லாம் இப்போ வந்து 400 500 800 அடிக்கு போயிடுச்சு. சரிங்களா? இந்த நிலைமை அரபு நாடுகளில் வந்தால் என்ன செய்வது? ஏன் என்றால் இந்த பெட்ரோலும் இந்த கேஸும் காலங்காலத்துக்கு வரப்போகிறது கிடையாது. அங்கேயும் வந்து ட்ரை ஆக சான்ஸ் உண்டு. சரிங்களா? இதனால தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி there was a person called Ramer, and just he invented என்ன சொல்கிறது, he introduced ஹெர்பல் பெட்ரோல், மூலிகை பெட்ரோல். ஒரு பாத்திரம் வந்து வச்சார், என்னமோ தண்ணி என்னமோ ஊற்றினார், பெட்ரோலில் வந்து கொஞ்சம் மூலிகை போட்டார், மூடி வச்சார். திறந்து பார்த்தா கும்முன்னு பெட்ரோல் வாசனை வந்து தான். அதையும் எடுத்து டூ வீலரில் ஓட்டி காமிச்சார் அவர். ஆனால் we do not know where he is now. But it was supposed to have been proved scientifically. எந்த கண்டுபிடிப்பும் வந்து விஞ்ஞானபூர்வமாக ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதை அவர் பண்ணலை நினைக்கிறேன் நான். யூ ஷுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் ஹவு இட்ஸ் வாட் வாஸ் பாசிபிள்ங்கிற சொல்லியிருக்கணும், சொல்லலை அவர். அதனால் வந்து ஜஸ்ட் ஹி வேனிஷ்ட், எங்கன்னு தெரியல இப்போ யாருக்கும். அதனால் வந்து அதுக்கு இந்த பெட்ரோல் மூலிகை பெட்ரோலில் கேட்டுட்டு அரபு நாடெல்லாம் அசந்து போயிட்டாங்க. ஓ, இந்தியாவிலையா மூலிகை பெட்ரோலா அப்படின்னு வந்து கொஞ்சம் மூக்கில் வரல வச்சாங்க. பட் புஷாகி போயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ எவ்வாறு நிலத்தடி நீர் வந்து நமக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி அரபு நாடுகளில், சரிங்களா, பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்னா வாட் வாஸ் த நெக்ஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அவர் கிச்சன் மீடியம்? என்ன தான் பண்ணுவீங்க? வாட் யூ வில் டு? நவ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் ஐ ஓப்பனர், ஒரு வார்னிங். ஒரு 10 நாள் வந்து பெட்ரோல் கிடைக்கல, 10 நாள் வந்து கேஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன கதியா இப்போ தெரியுது.
டிவிலெல்லாம் பேசுகிறாங்க, பேப்பர்லாம் வருது. ஐயையோ ஈரானு, ஐயையோ இஸ்ரேலு, ஐயையோ வாரு, எப்படிலாம் போகுது பார்த்தீங்களா? அவங்கள நம்பி இருந்தால் என்ன கதியாகும் ஃப்யூச்சரில்? ஒரு லெட்டஸே நெக்ஸ்ட் 50 ஆர் 100 இயர்ஸ் அப்புறம் எண்ணெய் கிணறுகள், அரபு நாடுகள் எண்ணெய் வற்றினால் என்ன செய்வார்கள்? என்ன செய்ய முடியும்? கேஸில் என்ன சொல்கிறாங்க, பிஎன்ஜி இருக்குது, சிஎன்ஜி இருக்குது, லிக்விட் பெட்ரோலியம் இருக்குது, நிறையா கதையெல்லாம் இப்போ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நாம் டாக்கிங் அபவுட் ஒன்லி கிச்சனில் சில யூஸ் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வைட்லி யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? என்ன பண்ண போகிறாங்க? we do not know. ஐ ஓப்பனர். சப்போஸ் அரபு நாடுகளில் கிணறுகள் வற்றி போனால், பெட்ரோலும் கேஸும் இல்லை என்றால் இந்த உலகம் என்ன செய்ய போகிறது? Can there be another ராமர் பெட்ரோல் வருமா? we do not know. we have to be careful about future. ஓகே, ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.